பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அருமையான யூடியூபை பார்க்கக்கூடிய அருமையான அன்பு சகோதரர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துள்ளேன். இதனாலும் கூட அருமையான இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதங்களை குறித்து சற்று வேதத்தின் மூலியமாக உங்களோடு கூட உரையாட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். பேர்பட்ட ஒரு சூழலில் குஷ்டரோகம் என்பது ஒரு கடினமான வியாதி, யாருமே குணமாக்கக்கூடிய முடியாத ஒரு வியாதி. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த அந்த குஷ்டரோகி இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவனோடு எதிர்பார்த்து தன் நோயை குணமாக்கிய யாராலுமே முடியாதே, யார்தான் என் நோயை குணமாக்க முடியும் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அங்கு இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைத்து அவர் மலையிலிருந்து இறங்கி வரும்போது தினக்கூட்டங்கள் பின்னாடி வந்து கொண்டிருக்கும் போதும் அதை சற்று பொருட்படுத்தாமல் தன் வியாதியில் இருந்தவன் குணமாக வேண்டும், அவரால் தான் முடியும் என்று எண்ணி அவன் அங்கலாய்த்துக் கொண்டு அவர் பின்னாடியே வந்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் அவரை பணிந்து கொண்டான். இப்பேற்பட்ட ஒரு சில சாதாரணப்பட்ட ஒரு சுகமாக இருக்கிற ஒரு மனிதர்கள் பணிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு வியாதியாக இருக்கும் குஷ்டரோகம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நோய், சற்று குணமாக்க முடியாத ஒரு நோய். ஆனாலும் அவன் அதை எதிர்பார்க்காதபடி தன் உடம்பு வலி இருந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய சரீரத்தில் ஏற்படுகின்ற அந்த காயங்கள் அது வலித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் பணிந்து கொண்டான். அன்பான அன்பு சகோதர சகோதரர்களே, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அவரை சோதரித்து அவரை நோக்கி பாருங்கள். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை தவிர யாராலுமே குணமாக்க முடியாத அந்த வியாதி, என் தகவல் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி குணமாக்க அவர் வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அதே சமயத்திலே அவன் விசுவாச அறிக்கை ஒன்று செய்தான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று விசுவாச உறுதியோடு சொன்னான். அந்த விசுவாச உறுதி, அந்த சொல்லை கேட்டு இயேசு கிறிஸ்து சற்று நிதானித்து பார்த்தார். அவருடைய விசுவாசத்தை கண்டு, அவருடைய கனிவை கண்டு, பேர்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, அந்த சகோதரியே, அந்த குஷ்டரோகியை போல நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, டாக்டர்களால் குணமாக்க முடியாத வியாதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டு அவரை விசுவாசத்தில் நீங்கள் வரும்போது இந்த வியாதியெல்லாம் குணமாக்க தெய்வம் வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமாக. அந்த சகோதரே சகோதரியே, இப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஒரு நேரத்தில் வியாதிகளாக இருந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் பணிந்து கொண்டு அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது, அவரை விசுவாசித்து செயல்படும் போது என் வியாதியை குணமாக்க அவர் வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அங்கிருந்து அவரை நோக்கி நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன், அவர் பணிந்து கொள்ள ஆரம்பித்தேன். சற்றிலும் தயங்காமல் அவரோடு கூட நான் அப்பாத ஊழியர்களை தொடர ஆரம்பித்தேன். அவரை பற்றி கொண்டேன். என்னுடைய வியாதிகளால் நீங்கினது. அன்பு சபையில் அன்பு சொல்கிறேன், உனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் நீ ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் கொண்டிருக்கலாம். ஆனால் முதலில் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். ஒரே நான் ஸ்கேன் பண்ண போறேன், எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வயிற்றுல கட்டின்னு சொல்லிட்டாங்க, நீர் கட்டின்னு சொல்லிட்டாங்க,
பேர்பட்ட வியாதி என் சரீரத்தில் இருக்குது, நான் குணமாவான் என்று சொல்லி நீங்கள் அவரிடத்தில் கொஞ்சம் அங்கலாய்த்து ஒப்புக் கொடுத்து கடந்து செல்லும் போது, நீங்கள் விசுவாசித்து செல்லும் போது இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்ற சுகமாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். டாக்டருமே ஆச்சரியப்படத்தக்கமான காரியங்கள் நடக்கும். இரண்டாவது சில டைம்ல நான் போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன் மருத்துவமனையில். அந்த சூழ்நிலையிலே உண்மையாகவே அருமையான 13 நாட்கள் அருமையான ஒரு குழந்தை படுக்கையில் கிடந்தது. இந்த தாய் தன்னிடத்தில் ஓடி வந்தார்கள், நான் ஜெபிக்க போகலாம் என்று சொல்லும்போது, யா மகன் 13 நாளாக இருந்து அருமையான நாட்கள் எவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நேரம் தான் போய் கொண்டிருக்குது, காலம் தான் போய்கொண்டு, நாட்கள் தான் போய் கொண்டிருக்குது. என் மகன் ஒன்றுமே சாப்பிடவில்லை, அவன் கண் திறந்து பார்க்கவும் இல்லை. ஏற்பட்ட துரத்தினால் அவர் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். நான் ஒரே வார்த்தை அவரை பார்த்து சொன்னேன், என் இயேசு குணமாக்க வல்லமுள்ள தேவன் இருக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி எங்கே இருக்கிறாங்க என்னை அழைத்து செல்வது என்று சொன்னேன். அப்போது உள்ளே விட மாட்டாங்கய்யா, நான் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல, நாளைக்கு வெளியேதான் எனக்கு அவசர பிரிவு போட்டாங்க, யாருமே போக வரவில்லை, விசாரிக்க முடியல, எதே தெரியல, என்னால் ஒன்றுமே புரியல, எனக்கு எதுக்கு ஒரே மகனுக்கு மங்களாய்க்கு அழுந்த கண்ணீரோடு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜபம் பண்ணுற என்ன உள்ள அனுப்ப நீங்கள் அனுமதிப்பாங்க, யார் மூலியமா என்னை நீங்கள் கொண்டு செல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தையை குணமாக்க வேண்டும், நாம மகிழ் பண்ணப்பா சொல்லி என்னை கொஞ்சம் அனுமதி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தெரிவிக்கும் போது, இதே ஒரு நர்ஸ் கதையை தள்ளி பார்க்கும்போது அங்கே அந்த தெரிஞ்ச நர்ஸாங்க, ஏன் சோதனையான்னு சொன்னாங்க, ஒரு உள்ளலாம் பிடிச்சி சோதனை என்னங்க அங்கே வந்துருக்கீங்க, குழந்தை வந்து மனித அதை கொஞ்சம் கொஞ்சம் அனுமதி கொடுத்து டாக்டர்லாம் இன்னும் 2 நிமிஷம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். டாக்டர் டிஃபன் பண்ண போவாங்க, நாங்கள் அனுமதிக்கிறது ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் அப்படியே நின்று ஆளுநர் சோத்திரம் பண்ணி இந்த அம்மாவும் சொல்லி சோத்திரம் பண்ணி நாங்கள் சோத்திரம் இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார், என் கூட வந்திருக்கிறார், இன்னைக்கு நிச்சயமாகவே அந்த குழந்தை சுகமாகிடுவான்னு சொல்லிட்டு விசுவாச அறிக்கை அவங்களுக்கு செஞ்சேன். அவங்க அந்த கண்டு 13 நாள் துக்கமாக இருந்த அந்த சகோதரி குலத்தில் ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அந்த வார்த்தை சொல்லுவேன், அன்பு சகோதரி அன்பு சகோதரி இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறார். அவர் இறக்கமுள்ள தெய்வம், மனதுருக்கின்ற தெய்வம், எல்லாவற்றையும் அவர் சொல்லிக் கொடுக்கிற தெய்வம். நான் அறிந்து கொண்டேன், அதாவது அவர் விசுவாசத்தோடு இயேசு மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவர்களுக்கு நான் அப்பா அவர்கிட்ட உறுதியாக நான் சொன்னேன். சற்று நேரத்தில் அந்த அறுவை தடுப்பு வாங்க உள்ள சீக்கிரம் நான் ஜெபம் பண்ணுறேன் சொல்லிட்டு எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. உடனே நான் உள்ளே போய் ஒன்றும் செய்கிறேன், இந்தவரே இயேசுவே இந்த குழந்தைகளை இறங்கி மாட்டேன், இந்த கல்வாரி சிலுவிலே வா ரத்தம் சிந்திங்கப்பா, கல்வாரி சிலுவை எதுக்காக அழிக்கப்பட்டீங்க, கல்வாரி சிலுவையிலே பா தகப்பனை எங்களுக்காக நோய்களாக குணமாக்குற தெய்வம் நீங்கப்பா. வேற விசுவாசத்தோடு நான் அப்பா சொல்லிக்கிறாங்க, பரப்பில் தொடட்டும், அந்த பிள்ளை எழுந்து அப்பா கண்களை திறக்கட்டும், ஆகாரம் புசிக்கட்டும். ஆண்டவரை 13 நாட்கள் ஆகாரம் புசிக்கட்ட தாயத்தில் அங்கலாய்க்கு சொன்ன அந்த வார்த்தை நீங்கள் கேட்டவா இருந்தீங்க, நான் அறிவினாக்கவரை உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன். குழந்தை குணமாக்கி வெளியே கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு நாம மகிழப்படும் போது ராஜா இதை நான் செலுத்து தண்ணீர் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணீர் கேட்டு தண்ணியை ரத்தமாய் செவ் பண்ணி ஒரு 3 சொட்டு அந்த மருந்தை வெட்டி வைத்தேன். எப்படியே வெட்டி வைத்தேன். அவங்க சொன்னாங்க, ஐயா எப்படியா இருக்கு, நன்றாயிட்டாமா, வருஷத்து நேரத்தில் பாருங்க கண் விழிப்பான், நீங்க அவனுக்கு பசி இருக்குன்னு சொல்லலாம், இன்னைக்கு 2 இட்லி அந்த குழந்தை சாப்பிடுவாமான்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு சொல்லிட்டு அதை அவங்க நம்பி விசுவாசித்தாங்க. அதே மாதிரி யார் மட்டும் மாட்டாங்க நேரடியாக வந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன், எனக்கு நன்றி சொல்லாதீங்கம்மா, ஏன்னா குணமாக்குறது இயேசு கிறிஸ்து, நான் ஒரு கருவி, என்னை பயன்படுத்துறாரு, ஜெபம் பண்ண ஆண்டவராக இயேசு தான் சுகம் கொடுக்கிற தெய்வம், நான் இல்லைம்மா. யார் ரொம்ப நன்றியா சொன்னேன்.
இதே வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு முதல் நாள் பண்ணிட்டு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அந்தவரே உங்களுக்கு கோடி இருப்பா, ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையை ஜெபிக்க முடியாத ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்களே, அந்த மகனுக்காக நான் ஜெபித்தான். ஆண்டவரை ஏற்பட்ட சூழ்நிலைப்பா, அந்த மகன் அற்புதம் செஞ்சு குணமாகி இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சற்று நேரம் உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். ஒரு சாயங்கால வேலையில் ஒரு 4 மணி இருக்கும். அப்போது அந்த சகோதரி மடன்னு அங்கேருந்து வந்தாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து. என்னை பார்த்துட்டு ஐயா சோதனை அப்படின்னு சொன்னேன். சோதரமா என் மகன் எழுந்து உட்காந்துட்டாயா, கண்களை திறந்துட்டாயா, 2 இட்லி நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்டாயா, நிம்மதியாக தூங்கிதான் எனக்கு 13 நாள் கிடைக்காத அந்த சந்தோஷம் நீங்க அந்த ஒரு நாள் எனக்கு கிடைச்சது. ஆண்டவரா இயேசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அந்த மகள் கண்ணீரோடு கால்கள் பிடிக்க தொடங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா, நான் மனிதன், நான் தெய்வம் கிடையாது. எல்லாமே இயேசுக்கு செலுத்தணும், எல்லாமே இயேசுக்கு நன்றி சொல்லணும், எல்லாமே அவருக்கு அப்பா அவரு பண்ணி பாதத்தில் மண்டியிடுங்க. அவர் தான் சுகமாக்கிற தெய்வம் சொல்லிட்டு அவர் உறுதியாக சொல்றேன். அன்னிலிருந்து என்னுடைய மனதில் ஒரு ஆசை, வா ஜெபத்தை கேட்டு நீ குறிப்பிட்ட அற்புதம் செய்யுங்க. ஒரு நாள் இவ்வளவு நாள் 10 நாள் தூங்கினா உங்க நானும் மகிழ்ப்பான்னு சொல்லிட்டு அவளுக்கு அதுக்கு 3 நாள் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி நன்றி சொல்ல நாட்டு. ஏன்னு சொன்ன அன்பு சகோதரியே, சுகம் முடிக்க முடியாத வியாதி உங்களுக்கு இருக்கலாமா? இப்பேற்பட்ட வியாதிக்கு சரீர மருத்துவம் வரும். ஆனா அவர் சொல்லியிருக்கிறாரு மத்தியில சகல வியாதிகளும் சகல நோய்களும் குணமாக்குற தெய்வம் நான் இருக்கிறேன் அப்படின்னு போல சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். இப்பேற்பட்ட சத்தியம் உள்ள ஒரு தெய்வம், குணமாக்குற ஒரு தெய்வம், எல்லாவற்றுக்கும் மேலாக சுகம் கொடுக்கிற ஒரு தெய்வம், காசு பணம் இல்லை இலவசமாய் கொடுக்கிற தெய்வம், ஏற்பட்ட ஒரு தெய்வம் உங்கள் அருகில் இருக்கிறார். நீங்க இரவு நேரத்திலும் சரி காலை நேரத்திலும் சரி நீங்க அவரிடத்துல மன்றாடி கேளுங்க. பா, 1 வருஷமாக இந்த வியாதி இருக்குது, 1 வருஷமா நான் மாத்திரை சாப்பிட்றேன்ப்பா, எனக்கு சுகர் வியாதி இருக்குது, எனக்கு இப்பேற்பட்ட பிரஷர் இருக்குது, இப்பேற்பட்ட எனக்கு அநேக விதமான வியாதினாலே நான் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று 1 வருடம் அல்ல 2 வருடம் 3 வருடம் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆனால் அத்தனை வருடத்திலும் அந்த 1 நிமிடத்தில் ஆண்டவராக இயேசுவிற்கு மண்டியிட்டு நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் மிகப்பெரிய விடுதலை கொடுத்து அற்புதம் செய்ய அவர் வல்லமுள்ளது. அநேக இடங்களை நான் கலந்து சென்று அநேகருக்காக ஜெபித்திருக்கிறேன். அநேக வேதனைப்பட்டார்கள், அநேக கேன்சர் வார்டில் போய் ஜெபித்திருக்கிறேன். அந்த நிலைமையில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கரம் தொட்டு ஏற்பட்ட கேன்சர் வியாதியை குணமாக்கினாரே தெய்வம். மிக அதிசயமான காரியங்கள். ஆரம்ப ஸ்டேஜில் இன்னும் எல்லாம் பிளட்லாம் இறங்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை என் மேலே இறங்கி நான் உணர்ந்தேன். அப்போது ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி என்னுடைய சரீரத்தில் ஒரு உருவானதை நான் உணர்ந்தேன். மறுநாள் ஸ்கேன் எடுக்கும் போது அந்த கேன்சருடைய எல்லா கிருமிகளும் அழிந்து போனது இயேசுடைய வல்லமுள்ள கரத்தினால். அவருடைய வல்லமுள்ள கரம் என தொட்டதினால் நான் குணமானேன். நான் ஜெபம் பண்ணி தண்ணீர் கொடுத்து வந்தேன். விளையாட்டு சாப்பிடு சீக்கிரத்தில் குணமாகி வீட்டுக்கு போகணும். உடனே ஒரு சந்தோஷம் போட்டு ஐயா நீங்க ஆஃபீஸ் ஆகலாம் இல்லை, நீ குணமாகி வெளியே ஆண்டவர் செய்த அற்புதத்தை நீ வெளியே நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு அவ்வளோ சொன்ன. ஏன் தெரியுமா, நிறைய பேர் சுகமாக அவங்க வெளியே பேர் சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு காரியம் நீங்கள் பண்ணணும். நீங்கள் எப்பொழுது இருந்தாலும் சரி, உனக்கு வியாதி இருக்கலாம், வலி இருக்கலாம், வேதனை இருக்கலாம், நான் வறுமையில் இருக்கலாம், பணமே இல்லாத இருக்கலாம், ஆனால் பணம் இருந்தாலும் குணமாக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு ஒருவர் இருக்கிறார் என்று நல்லா யோசனை பண்ணிப்பார், சிந்தித்து பார்ப்பார். உன் வியாதியை அவர் விடுதலை ஆக்கிற தெய்வம். அவர் தான் உன் பரிகாரியாக இயேசு. உன் பரிகாரியாக இயேசு. உனக்காக சிலுவிலே ரத்தம் சிந்தின இயேசு. உனக்காக 5 வித மக்களுக்காக 5 காயங்கள் ஏற்றுக்கொண்ட இயேசு தன் சிலுவிலே எல்லாவற்றையும் உனக்காக சுமந்து தீர்த்தார்மா. நீ அவரை மாற்றம் நினைப்பார். அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் சாதாரணப்பட்ட தெய்வம் கிடையாது. இயேசு மிராக்கிள் காட்.
வல்லமுள்ள தெய்வம், அற்புதங்களை செய்கிற தெய்வம், அதிசயங்களை செய்கிற தெய்வம். இயேசு என்ற பேருக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை உண்டு, மிகப்பெரிய அற்புதம் உண்டு, மிகப்பெரிய சுகம் உண்டு. அதான் சொன்னீங்கன்னா ஏன்னா நான் ருசித்தேன், அதே போல நீங்க ருசிக்கும். தாவீது செய்கிறார் சங்கீதக்காரன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான். ஏன்னா அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஏற்பட்ட இயேசு உண்மையை என்னை தேடி வந்திருக்கிறார், உண்மையை என்னை தேடி வந்திருக்கிறார். அப்படியாக ஒரு எல்லாவற்றிலும் உடலை தரணுமா, உங்க சுக தரணுமா, உங்களை பாதுகாக்கணுமா, உங்களை பராமரிக்கணுமா, இந்த இயேசுவை தேடி வா, அவளுக்கு விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி. எப்படி ஜெபம் பண்ண போற முழங்கால் பண்ணிட்டு, இயேசுவே என் தெய்வமே நான் உங்களை ஒப்புக்கொள்கிறேன் ராஜா, இருக்க எல்லா வியாதியிலிருந்து நீ விடுதலை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது விசுவாசத்தை ஜெபிக்கும். இயேசுவே நீ சுகமாக்குவியா அப்படின்ற விசுவாசம் இல்லாத ஜெபம் தேவையில்லை. இயேசு விசுவாசித்தவர்களுக்கு அவரு அப்படியே அற்புதம் செய்கிற தெய்வமா இருக்கிறார். வேதத்தை நிகழ்ச்சி பார்க்கும்போது என்னை நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்பார். பேர்பட்ட ஒரு தெய்வம் விசுவாசம் கேட்டு, நான் விசுவாசிக்கிறான், நீங்க சுகத்தர தெய்வம்பா, உண்மையிலே நீங்க சுகம் தருவீங்கன்னு சொல்லிட்டு அதிகாலையை ஜெபிக்க நீங்க பிரயாசப்படுகிறோம். அதிகாலத்திலே ஆண்டவர் கேட்டார், மத்தியான வேலையில் ஜெபம் பண்ணுங்க, இரவு வேலையில ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உன்னை விடுவித்து உன்னை பாதுகாத்து அற்புதங்கள் செய்கிற வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார் என்று நான் விசுவாசத்தோட சொல்றேன். இந்த பகுதியில் அத்தனை ஜனங்களை நிறைய வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தைராய்டு வியாதி, எத்தனை வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவனால் ஜெபம் செய்து இயேசுவை நாமத்தால விசுவாசத்தை கொண்டு நான் அவளுக்கு ஜெபம் பண்ணும் போது இயேசு அவளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். யா குணமாச்சியா, ஐயா சுகமானையா, நீ நான் நல்லா இருக்கிறையா அந்த கேள்வி கேட்கும் போது இப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் மனசு, ஏற்பட்ட சந்தோஷம் தர வளமுடையவங்க. இந்த தெய்வத்தை, இந்த இயேசுவை நீங்க நோக்கி பாருங்க, அவரை கேளுங்க, எந்த வியாதியார்கள் அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க விண்ணப்பத்தை கொடுங்க, நீங்களே ஜெபித்து கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார், உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த வேலையில கூட உங்களுக்கு வியாதியா, இந்த வேலையில கூட அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற வயிற்று வழியில, இந்த வேலையில கூட நீ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அகப்பட்டு சிக்கொண்டு இருக்கிறாயா, அப்பேற்பட்ட கேன்சர் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா, அப்பேற்பட்ட கட்டி வயிற்றில் நீர் கட்டினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா, அப்பேற்பட்ட சூழ்நிலை சரி, இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது, நீங்கள் அவர்களுக்கு விண்ணப்பத்தை கொடுக்கும் போது, நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து அற்புதம் செய்ய என் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். God bless you. Thank you. God உங்களுக்கு இயேசுவே சத்தியம் ஜெபவிலே என்ற அந்த போதகர் டேவிட் ராஜன், கார்பரா மெயின் ரோட், பழைய வண்ணாரப்பேட்டை என்ற விலாசத்திலே, என்னுடைய கீழ் விலாசத்திலே என்னுடைய செல்போன் நம்பர் இருக்குது. அந்த செல்போன் நம்பர் மூலியமாக எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி, உங்களுக்கு அந்த செல்போன் மூலியமாக உங்களுக்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் சுகம் கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை அவர் ஏற்படுத்தி கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை செய்வார்கள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் மறவாமல் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அந்த நம்பருக்கு நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.